நீ மனைவியை கட்டிக்கிறது சுயநலம், மனைவி உன்னை கட்டிக்கிறது சுயநலம். ஊராமட்டு பொண்ணு நீ ஏன் கட்டிக்கின? ஊராமட்டு பொண்ணு உங்ககிட்ட ஏன் வந்தா? பெத்தவனுக்கு சோறு போட முடியாதா? உடல் இன்பத்தை கொடுக்க முடியாது பெத்தவ, அதனால அவ உன்னை தேடி வந்தா. நீ பெத்த தாய் கிட்ட உடல் இன்பம் அனுபவிக்க முடியாது, அதனால இன்னொரு பெண்ணை தேடி போன. மொத்தத்துல சுயநலத்துல வாழ்ந்துருக்கிறீங்க. அவ இல்லைன்னா நீ இருக்க முடியாது, நீ இல்லைன்னா அவ இருக்க முடியாது. உனக்கு சுயநலம் சோறு கிடைக்காது, அவ இல்லைன்னா. நீ இல்லைன்னா அவளுக்கு வருமானம் கிடைக்காது. எல்லாம் சுயநலத்துல வாழ்ந்துருக்கிறோம். இங்க நான் பேசிக்கிட்டு சுயநலம் தான், ஒண்ணு பொது நலம் கிடையாது. ஏமாத்தி நிக்கிறேன் நான், தெரியுமா? ஓப்பனா எவனா சொல்லுவானா? எந்த சண்டைன்னா நான் சொல்லுவேன், உண்மைதான். நான் பேசிக்கிறது சுயநலையா, ஒன்னும் பொது நலம் கிடையாது. என் புகழ் பரவணும், எனக்கு ஆசை, பெருமை, என்னுடைய சுயநலம். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுக்க நினைக்கிறா, எதுக்கு? சுயநலம். அவளுக்கு குழந்தை மலடின்னு ஒரு பேர் வந்துடும், அதனால அவள் சுயநலத்துக்கு பெற்றுக்கிறா. அந்த சுயநலம் எதுக்கு? அம்மா அப்பான்னு வாழுது, அதுக்கு உணவு வேணும், அது சுயநலத்தில் வாழுது. மொத்தம் உலகமே கடவுளே ஒரு சுயநலவாதி. போ கடவுளே என்ன